பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் 2 மடங்காக அதிகரித்திருக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வழக்கு பதிவு குறைந்திருப்பதாக பேசியிருக்கிறார். முதல்வரின் இந்த பேச்சை கேட்க முடியாமல் அமைச்சர்களே அழுத்துக்கொண்ட கொடுமையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாயில மத்தளம் வாசிச்சு கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு நம்ம ஐயா ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு. நாடகமா போடுதாரு, வசனம் பேசுறாரு. நேத்து கூட பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தின் காவலனே நான் தான்லேன்னு ஐயா பேசின பேச்ச கேட்டு இல்ல கேட்க முடியாம பாவம் அமைச்சர்களே கொட்டாவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. தனித்துவமான திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர்களின் சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக முழுமையான அர்ப்பணிப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. சரி, இது ஜோக் பண்ற விஷயம் இல்ல, சீரியஸா பேச வேண்டிய விஷயம். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு 6% குறைஞ்சிருக்கான். ஐயா பெருமையா பேசுதாரு. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. இதெல்லாம் ஒரு பெருமையா? இல்ல பெருமையான்னு கேட்கிறேன். குற்றங்கள் குறைஞ்சாதான் சார் பெருமை. வழக்கு பதிவு குறையுதுன்னு சொன்னா குற்றங்கள் மேல நடவடிக்கை இல்லைன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு வேங்கை வயல் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளின்னு சொல்லி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இருந்த வழக்க நார்மல் செக்ஷனுக்கு மாத்திட்டீங்க. இப்படி செக்ஷனை மாத்தி போட்டா வழக்கு பதிவை குறைச்சு காட்டலாம். அதுக்காக குற்றம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையே. 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக் அறிக்கையின்படி பார்த்தா தமிழ்நாட்டில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் விடுங்க சார். நாங்குநேரியில பட்டியல் சமூக மாணவனை வீடு புகுந்து வெட்டதா இருக்கட்டும், புல்லட் ஓட்டுனதுக்காக கையை வெட்டின கொடுமையா இருக்கட்டும், கோவிலுக்குள்ள விடமாட்டோன்னு வம்பு பண்றதா இருக்கட்டும், 25க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகளா இருக்கட்டும், வேங்கை வயல் வேதனையா இருக்கட்டும், எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இப்படி குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது. மக்கள் வேதனையில இருக்காங்க. அதையே சாதனை மாதிரி மாற்ற முயற்சி பண்ணா எப்படி சார்? இந்த திட்டத்தின் மூலமாக தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றவும் அவரது வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரியத்தின் சார்பில் உன்னத திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் தான் ஹைலைட்டே. சமீபத்துல இந்த திட்டத்துல முறைகேடு நடந்ததுன்னு சொன்ன பத்திரிகையாளரோட வீட்டுக்குள்ள மலத்தை கரைச்சு ஊச்சிருக்காங்க. பின்னணியில இருக்கிறது சமூக நீதி பேசுற உங்க திராவிட மாடலும் உங்க கொள்ளை கூட்டணியினர் தானும் குற்றச்சாட்டு இருக்கு. இதையெல்லாம் மறைச்சிட்டு மறந்துட்டு ஐயா பேசுதீங்க. அதனாலதான் அமைச்சர்கள் தூங்கி வழிகிறாங்க. அமைச்சர்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் எப்படி சார் கேட்பாங்க?